Hi friends, today என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா simplification part 2. நான் ஆல்ரெடி simplification part 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஸாக simplification part 2 வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்கொயர் ரூட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா root of 7, root of 7, root of 7, root of 7, etc. infinitive. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி டிஎன்டிடி எல்லா எக்ஸாம்லையுமே மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் எப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். 7 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இன்ஃபினிட்டி வரையும் போச்சு அப்படின்னாக்கா டேரெக்டாக 7 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து போட்டுடலாம். எந்த வித இதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதுக்கான சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 7, எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டிவ். எத்தனை ரூட் ஆஃப் 7 இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 7, எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டிவ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ ஸ்கொயர் பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இருக்கிற ஒரு ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஒரு ரூட் கேன்சல் ஆகிட்டேன்னா 7 இன்ட்டு ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 7, எக்ஸெட்ரா அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து புரியுது இல்லை எப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ரூட் மட்டும் கேன்சல் ஆகிடும். மீது வந்து ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 7, எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வந்து அப்படியே வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு இந்த ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 7, எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வந்து என்னென்னா எக்ஸ். அப்போ 7 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடுச்சு. ஸோ எப்படின்னு புரியுதா? ஸோ கொடுத்துருக்க வேல்யூ தான் நமக்கான சரியான மதிப்பு. இல்லை ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 7 இன்ஃபினிட்டி வரையும் போச்சு அப்படின்னாக்கா அங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ 10 வரையும் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த வேல்யூ வந்து நம்ம அப்படியே வந்து போட்டுக்கலாம். அடுத்தது செகண்ட் வந்து ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 7. இங்கே 3 மட்டும்தான் ரூட் ஆஃப் 7 இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது. அது பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி வரையும் இருந்துச்சு, இதில் வந்து 3 டைம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா 2^3 ஈக்குவல் டு 2 × 2 × 2 ஈக்குவல் டு 8. 2^3னா அதோடைய வேல்யூ வந்து 8. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுக்கு எப்படி ஷார்ட்டாக வந்து ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா a⁻1/n. ஸோ என்னுடைய வேல்யூ வந்து 8. அப்போ 8 - 1னா 7, 7/8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 7/7/8 தான் நமக்கான சரியான விடை. ஓகேவா? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு புரியுது இல்லை? ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா இப்படி வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரையும் போகுது. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து டேரெக்டாக சொல்லிடலாம் 5 தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. 4 டைம்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இருக்குது அப்படின்னா 2^4. 2^4 அப்படின்னாக்கா அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு வந்து தெரியும். என்னென்னா a⁻n-1/n அப்படின்றது தான் நமக்கான ஃபார்முலா. ஸோ இதில் என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16 அப்படின்றது தான் என்னுடைய வேல்யூ. ஸோ என்னுடைய வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா a⁻16 - 1/16 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 16 - 1 அப்படின்போது 15. அப்போ 5/15/16. ஏன்னா ஏவுடைய வேல்யூ 5 தான். அடுத்த கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8, எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரும் போச்சுன்னா இதுக்கு டேரெக்டாக சொல்லிடலாம். ஆன்சர் என்ன அப்படின்னா 8 தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10. எத்தனை டைம் இருக்குன்னு பார்த்தோம்னா 2, 4, 5, 5 டைம்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா சேம் தான் 2 வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்க போகிறோம். 2 அப்படின்னாக்கா அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 2 வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 32. 2 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 32 தான் வருது. ஸோ இதை வந்து வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா a⁻n-1/n அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னாக்கா 2^31/32 அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதுக்கான சரியான விடை. 10^31/32 மாதிரி சொல்லிட்டேன். 2ல் 10^31/32 அப்படின்றது தான் இதுக்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
square root of 56 plus 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 etc. infinity. அப்படினா டைரக்டா 56 வந்து ஆன்சர் போட்டுருவோமா? கண்டிப்பா இதுக்கு வந்து டைரக்டா 56 னு ஆன்சர் வந்து போட கூடாது. சோ இத வந்து என்ன பண்றோம் அப்படினாக்க ஒரு சீக்வென்ஸ் ஃபார்மட்ல வந்து நம்ம வந்து எழுத போறோம். ஓகேவா? நாம இதுக்கு முன்னாடி வந்து 10 வரி இருந்துச்சு அப்படினாக்க டைரக்டா என்ன பண்ண போறோம்? அந்த வேல்யூ வந்து அப்படியே எடுத்து வந்து நம்ம எழுத போறோம். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது. 56 plus 56 plus 56 னு இருக்கு. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் மெத்தடில் வந்து நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ சீக்வன்ஸ் ஆர்டர்னால் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும்ல. சீக்வன்ஸ் ஆர்டர்னால் கண்டினியூஸாக நம்பர் வரணும். 1 2 3 4 ஸோ அது மாதிரி எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னாக்கா அதுதான் நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு சீக்வன்ஸ் ஆர்டர். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு 2 நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ண, அதாவது சீக்வன்ஸாக 2 நம்பரை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா 56 வரணும். ஸோ எந்த 2 நம்பர் இப்போ 1 into 2 அப்படின்னாக்கா 2 தான் சொல்லுவோம். அப்புறம் 2 into 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா 6 வரும். 4 into 5னா 20, 6 into 7னா 42, 7 into 8 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா 56 வருது. ஸோ அப்படின்னாக்கா 7 into 8 தான் நமக்கு இதுக்கான சொல்யூஷன். ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னாக்க பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஹையர் வேல்யூவும், நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா லோயஸ்ட் வேல்யூவும் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்னாக்கா கொஸ்டினில் பாருங்கள். கொஷினில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஷின் ஃபுல்லாக எப்படி கொடுத்துருக்காங்க, ஒன்று பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்களா இல்லை கொஷினில் வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இப்போ 2 சீக்வன்ஸ்னாக்கா இப்போ 7 into 8 அப்படின்னா 56 வருதுல்ல. ஸோ அதில் வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பெரிய வேல்யூ அந்த 8 வந்து செலக்ட் பண்ணிப்போம். சப்போஸ் இங்கே பாருங்கள் மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 56 மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது மாதிரி நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து லோயஸ்ட் வேல்யூ, அந்த லோயஸ்ட் வேல்யூனா என்னென்னா 7. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சீக்வன்ஸ் ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். சப்போஸ் பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஹை வேல்யூ 7 into 8 அப்படின்னாக்கா 8 செலக்ட் பண்ணுறோம். சப்போஸ் கொஷினில் வந்து மைனஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா லோயஸ்ட் வேல்யூ 7 செலக்ட் பண்ணுறோம். அடுத்த கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 7 plus square root of 7 minus square root of 7 plus square root of 7 minus etc. infinity. ஸோ இதுக்கான ஃபார்முலாக்கு என்ன அப்படின்னா x equal to 1 plus square root of 4a minus 3 divided by 2 அப்படின்றது தான் இதுக்கான சரியான ஃபார்முலா. ஸோ இதோடைய ஏவுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வேல்யூ தான் a equal to 7. ஓகேவா? a equal to 7 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 plus square root of 4 into 7 minus 3 divided by 2. ஓகேவா? அப்புறம் 1 plus square root of 4 28 minus 3 divided by 2 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னாக்க 1 plus square root of 25 divided by 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 25க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்கா என்ன வரும்னு பார்த்தோம்னா 5 plus 1 divided by 2. 5 plus 1 அப்படின்னாக்கா 6/2ன்னு வரும். ஸோ எக்ஸுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 3 தான் சரியான விடை. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 3. அடுத்த கொஷின் போகலாம். சப்போஸ் வந்து பாருங்கள் மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ப்ளஸில் கொடுத்தாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் 7 மைனஸ்னு வந்திருக்கு. அங்கே பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா இங்கே ஸ்கொயர் ரூட் 7 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 7 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 7 மைனஸ் இருக்குது. மேலே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஸ்கொயர் ரூட் 7 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 7 மைனஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து பார்த்துக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ரூட்க்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னு இங்கே பார்த்துங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் 7 மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபார்முலா என்ன அப்படின்னா x equal to 1 minus square root of 4a minus 3 divided by 2. அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 plus square root of 4a minus 3 divided by 2ன்னு போடுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. கொஷினில் இருக்கிற ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றுறோம், மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறோம். சப்போஸ் இங்கே மைனஸில் வந்துக்கிறதுனால நம்ம கொஷினில் மைனஸ் போட்டு நம்ம வந்து ஆன்சர் வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ஏவுடைய வேல்யூ என்ன அப்படின்னா சேம் வேல்யூ தான், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. 1 minus square root of 4a minus 3 divided by 2ல ஏவுடைய வேல்யூ 7 போட்டோம்னா 1 minus 4 into 7 அப்படின்னாக்கா 28 வரும். 28 minus 3 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னாக்கா 25 வரும். ஓகேவா? ஸோ 28 minus 3 அப்படின்னா 25 வரும். அப்போ என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 minus square root of 25/2 அப்படின்னா 1 minus 5 divided by 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1 minus 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா minus 4/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா -2 தான் நமக்கு எக்ஸுடைய வேல்யூ. ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னாக்கா -2. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
ஸோ நம்ம வந்து ஓகே இப்போதைக்கு இந்த கொஷின்ஸ் வரையும் போதும். நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாடலில் வந்து இவ்வளோ கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து தான் நமக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை மட்டும் பார்த்துலனா போதும். செகண்ட் மாடல் வந்து நான் ஃபுல்லாக டீச் பண்ணிவிட்டேன். தேர்ட் மாடலில் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.